பனை மரக்கன்றுல வைக்கிறீங்க, கல் ஏறதான் தடை இருக்கு ரொம்ப, அது எப்ப நீக்க போடுவாங்க? கல் ஏறலாம் தடை இருக்கு. ஒரு திட்டம் வருதுன்னா அதை வரவே இருக்கணும். இப்பதான் மரம் வச்சிருக்கோம், மரம் வளரவே 1 வருஷம் ஆகும். சமூகம் என்ன சொன்னாங்க, 2 அடி ஆழம் வெட்டி போச்சாதான் இது வளரும் அப்படின்றாங்க. அது மாற்றி அமைக்கணுமா? 2 அடி இல்ல இது வந்து பனைமரம் வந்து நம்ம நாட்டு மரம் தான். இதுக்கு முன்ன நம்ம ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் முன்பதாக பார்த்தோம்னா சாலைக்கு ஒரு பனைமரம் இருக்கும், அதே போல தென்னை மரம் இருக்கும். இப்ப அது வந்து குறைந்திருக்க சூழல்ல வந்து நம்ம ட்ரீ பிளான்டேஷன் அதிகமா வந்து ஏற்படுத்திருக்கிறோம். நம்மளுக்கு இயற்கை சூழல் வந்து நிறைய நேரம் நம்மளுக்கு புயல் ஏற்படுகிறது, அந்த நேரத்துல வந்து நிறைய மரங்கள் விழக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு மரம் இருந்தா அந்த இடத்துல 10 மரம் வைக்கணும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கு இந்த மரம் வளர்க்கும் திட்டத்தை வந்து சென்னை மாநகராட்சி சார்பா ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். என்ன சொன்னாருன்னா 1 அடியில தான் தோண்டி வச்சிருக்கீங்க, ஆனா 2 அடியில் தோண்டி வைக்கணுமா? அப்படி இல்ல பனை மரம் வளராதுன்னு சொல்றாங்க. 2 அடியில தோண்டி வைக்கலாம், அது என்ன ஒரு விஷயமா? இல்ல அது வச்சிடலாம். 2 அடி தான். அவங்க எல்லாருமே வந்து இல்ல மரம் வைக்கிறவங்க வந்து எல்லாருமே இந்த இதுல இருக்கவங்க தான் வந்து வச்சிருக்கிறாங்க. சோ புதுசா வந்து யாரும் குழந்தைங்களை வச்சு வைக்கல. நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், NGOs வந்திருக்கிறாங்க. சோ இது நிறைய DFOs இருக்காங்க. இது நிறைய வந்து அது பிராக்டிஸ்ல இருக்கவங்க தான் பண்றாங்க, தெரியாத ஒருத்தவங்களை எடுத்துட்டு வந்து பண்ணலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.